Hello again, welcome to another video from me. Formula 1 Motorsport Car Racing இந்த வீக்கெண்ட் ஃப்ரைடேல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அத பத்தின முழு டீடைல்ஸ் பேசிக் பிகினர்ஸ் கைட். அதாவது டு பி வெரி ஹானஸ்ட், நானுமே சின்ன வயசுல இருந்து இந்த ஃபார்முலா 1 ஆகட்டும், மோட்டார் ஜிபி பைக் ரேசிங் ஆகட்டும், WWE ரெஸ்லிங் ஆகட்டும், இதெல்லாம் நான் எதுவுமே சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ணது இல்லை ஆக்சுவலா. ஏன்னா நான் பாக்குற ஸ்போர்ட்ஸ் மற்ற ஸ்போர்ட்ஸ் தான், கிரிக்கெட் ஆகட்டும், ஃபுட்பால், டென்னிஸ், பேட்மிண்டன், கபடி கொஞ்சம் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நிறைய பேர் என் ஜென்ரேஷன் பசங்க டிபிக்கலி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி கார்ட்டூன்லயே எடுத்தாலுமே போக்கிமான் சொல்லுவாங்க, டிராகன் பால், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. நான்லாம் வந்து டோரேமான், நிஞ்சா ஹட்டோரி, மோட்டு பட்லு இந்த மாதிரி கார்ட்டூன் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஒரு சிலதுல மோஸ்ட்லி இப்போ என் கூட ரிலேட் பண்ணிக்கிற காமனான பசங்க கூட பாக்குற நிறைய விஷயம் வந்து நான் பார்க்கல. நான் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் வேற. பட் அதுமே எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஓகே, ரொம்ப ஆஃப் டாபிக் போக வேணாம். இந்த வீடியோல வந்து ஒரு பேசிக் எக்ஸ்பிளைனர் தான். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து நிறைய இந்த ஆரிஜின் எப்படி ஆச்சு, F1 இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இது ஒர்க் ஆகும், இந்த பாயிண்ட் ஸ்டேபிள் எப்படி ஒர்க் ஆகும், அந்த மாதிரி அதுல இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். இதுல இப்போ இந்த வீக்கெண்ட் வந்து ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ்ல சீசன் ஓபனர் ஸ்டார்ட் ஆக போகுது F1 ஓடது. சோ நம்ம அதுக்கான பேசிக்கா இப்போ என்ன மாதிரி வந்து நானுமே அதான் சொன்னேன், நம்ம சேனலோட மெயின் மோட்டிவே அதுதான். என் கூட சேர்ந்து இப்போ நான் ஒன்று புதுசாக கத்துக்கிறேன் அப்படின்னா அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கத்துக்குவோம். என்ன மாதிரி இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் F1 ஸ்போர்ட் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா என்ன மாதிரி வந்து அட்லீஸ்ட் இப்போ இந்த வருஷத்துல இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா F1 ஆகட்டும், NBA பாஸ்கெட் பால், இது எல்லாமே வந்து இப்போ நல்ல ட்ரெண்டிங்கா எல்லாராலையும் பார்க்கப்படுற ஸ்போர்ட்டா இருக்கு. ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஒரு பேசிக் பிகினர்ஸ் கைட் அந்த மாதிரி ஒரு இந்த வீடியோ நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் கோஇன்சிடென்டலி என்னன்னு தெரியல, கரெக்டா நான் இந்த வருஷத்துல இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இது வந்து 75th ஆனிவர்சரி F1 ரேசிங்க்கு 1950ல ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து 1950th இயர் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா 76th இயர் வரணும். பட் மேபி நடுவில் கோவிட் டைம்ல நடக்கலன்னு நினைக்கிறேன். ஆர் நடுவில் ஏதோ ஒரு இயர் மிஸ் அவுட் ஆகிருக்கும். ஸோ கரெக்டா 75th இயர் பிளாட்டினம் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க. கரெக்டா அந்த 75th ஆனிவர்சரி தான். ஸோ அதான் நீங்க இந்த வருஷம் லோகோலாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே F1 அப்படின்னு இருக்கும். இந்த வாட்டி பக்கத்துல கூட ஒரு 75 போட்டு ரொம்ப ஸ்பெஷலான சீசனா பார்க்கப்படுது. பேசிக்ஸ் டச் பண்ணணும். ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு அதான் தெரியும், 24 சிட்டிஸ்ல ஒரு வீக்கெண்டும் நடக்கும். அதாவது எல்லா வீக்கெண்டும் இல்ல, 24 வீக்கெண்ட்ஸ் நடக்கும். ஃப்ரைடேல ஸ்டார்ட் ஆகி சண்டே தான் மெயின் ரேசிங் நடக்கும். ஃப்ரைடே வந்து சும்மா இந்த ப்ராக்டிஸ் 1 ப்ராக்டிஸ் 2 கொடுப்பாங்க. கார்லாம் செட் பண்றது எல்லாம் கரெக்டா இருக்கான்னு டோன் பண்ணிக்கிறது எல்லாமே செட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் தான். ஆஃப்கோர்ஸ் ஃப்ரைடே இருக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் தான். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ் நடக்கும். நீங்க பொதுவா F1 ரேசிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல இந்த மோட்டார் ஸ்போர்ட் ரேசிங் எடுத்துக்கிட்டீங்கனாலே நார்மலா ரன்னிங் ரேஸ்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கூட ஓடி இருப்போம். சும்மா லைக் இப்போ ஒரு 5 பேர் ஒரு 10 பேர் வரணும், ஒரே லைன்ல நிக்க வச்சிருப்பாங்க, ஒன்னா ஓடுவோம். ஃபாஸ்டா இருக்கவங்க வின் பண்ணுவாங்க, ஸ்லோவா இருக்கவங்க வின் பண்ண முடியாது. பட் இந்த மோட்டார் ஸ்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சர்க்கியூட், அந்த ஸ்ட்ரீட், அந்த ரோடு எங்க வந்து ரேஸ் நடத்துறாங்களோ அங்க வந்து நீங்க அப்படியே இப்போ 20 கார் பார்ட்டிசிபேட் பண்ணும். அதாவது 10 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஒரு டீம்ல கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு டீம்ல 2 டிரைவர்ஸ் இருப்பாங்க. ஸோ டோட்டலா 20 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 20 காரையும் ஒன்னா ஒரே லைன் நிக்க முடியாது. ஸோ கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க ரேஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கார் முன்னாடி ஒரு கார் பின்னாடி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுல முன்னாடி இருக்க காருக்கு ஆஃப்கோர்ஸ் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும். நிறைய வாட்டி பின்னாடி கார் வந்து வின் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கும். எந்த கார் முன்னாடி நிக்கணும், எந்த கார் பின்னாடி நிக்கணும், எந்த கார் எந்த இடத்துல நிக்கணும், அந்த கிரிட் பொசிஷன்ஸ்க்காக இந்த குவாலிஃபைங் ரவுண்ட் சாட்டர்டே நடக்கும். அதுக்கப்புறம் சண்டே தான் மெயின் ரேசிங் நடக்கும். நீங்க பொதுவாக F1 ரேசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஹவர்ஸ் கிட்ட நடக்கும். 305 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணோம், 190 மைல்ஸ். அதாவது அதே மாதிரி ஒரு 6 வீக்கெண்ட்ஸ் வந்து F1 ஸ்பிரிண்ட் ரேசிங் அப்படின்னு நடக்கும். பேர்லயே ஸ்பிரிண்ட்னு இருக்கு. ஸோ ரொம்ப பேஸ்ட் அப்பா ரொம்ப ரேப்பிடா நடந்து முடிஞ்சிடும். இது 30 மினிட்ஸ் தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் கவர் பண்ணும். அது வந்து 305 கிலோமீட்டர்ஸ் மெயின் F1 ரேசிங் அதுதான். இது வந்து 100 கிலோமீட்டர்ஸ் தான். அதே மாதிரி அது 2 ஹவர்ஸ் கிட்ட போகும். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் தான். ஸோ ஒரு 1/3 ஆஃப் மெயின் F1 ரேசிங்கோட தான் இந்த ஸ்பிரிண்ட் ரேசிங். இதுவுமே வந்து வீக்கெண்ட்ஸ்ல தான். இதுக்கு வந்து 8 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த ரேங்கிங் ஆர்டர் படி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இது டக்கு சும்மா ஒரு சின்ன ரேஸ் ஓட்டிட்டு பாயிண்ட்ஸ் ஏத்துறதுக்கு வந்து டிரைவர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பேசிக் வீடியோலயே நான் வந்து பாயிண்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் முடிக்கிறவங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ், அப்படியே அந்த ஒரு பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி லாஸ்ட் முடிக்கிறவங்களுக்கு 1 பாயிண்ட் ஒரு 0 பாயிண்ட் சம்திங் அங்க வந்து முடிப்பாங்க. இதுல வந்து எப்படின்னா 8 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. டாப் 8 டிரைவர்ஸ் தான். ஸோ டாப் 8 டிரைவர்ஸ் தான் பாயிண்ட் வரும். நீங்க அந்த பாயிண்ட் சிஸ்டம் அப்படியே பாத்தீங்கன்னா 1 to 8 இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல முடிக்கிறவங்க 8 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்படியே நீங்க அந்த பாயிண்ட் சிஸ்டம் ரிவர்ஸ் பண்ணலாம். 1 to 8 இங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல முடிக்கிறவங்க 8 பாயிண்ட்ஸ், அப்புறம் செகண்ட் பிளேஸ்ல முடிக்கிறவங்க 7 பாயிண்ட்ஸ், அப்புறம் 6 5 4 3 2 1 8th பிளேஸ்ல முடிக்கிறவங்களுக்கு 1 பாயிண்ட் அப்படியே லாஸ்டா கொடுத்து முடிச்சிருவாங்க. சோ இப்போ எந்தெந்த டீம்ஸ் அந்தந்த டீம்ஸ்ல எந்த டிரைவர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, டீம்ஸை கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, டிரைவர்ஸ் ஆஃப் கோர்ஸ் டிரைவர்ஸ் தான் சொல்லுவாங்க.
யார்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க இந்த சீசன்ல அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஆல்பைன்ல வந்து பியர் கேஸ்லி, அதுக்கப்புறம் ஜாக் டூஹான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுல இந்தியன்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளமான மொமெண்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா புஷ் மெய்னி அப்படின்னு ஒரு இந்தியன், அவர் வந்து F2 டிரைவர். F2 அகைன் நான் அந்த பேசிக்ஸ் வீடியோட சொல்லியிருப்பேன். F1 வந்து டாப் லெவல் டிரைவிங், அந்த டாப் லெவல் கார் ரேசிங் அந்த மாதிரி. F2 F3 இந்த கிரிக்கெட்ல டிவிஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க, டிவிஷன் 1 டிவிஷன் 2 அந்த மாதிரி. லைக் டிவிஷன்ஸ் எவ்வளவு கம்மியாயிட்டு வருதோ டிவிஷன் நம்பர் சொல்றேன், அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொஃபஷனல் லெவல் அதிகமாயிட்டே வரும். ஸோ F4 இருக்கு, F4ல இருந்து எல்லாம் F3 போகணும்னு ஆசைப்படுவாங்க, F3ல இருந்து F2 போவாங்க. F2 வந்து F1க்கு ஒரு குவாலிஃபைங் என்ன சொல்ற டிவிஷன் மாதிரி. ஸோ F2 டிரைவர் தான் ஒரு என்ன சொல்றது ஃபுல் டைம் F2 டிரைவர் மாதிரி. அவர் வந்து இந்த ஆல்பைன் டீமுக்கு வந்து இந்த கிரிக்கெட் எல்லாம் ரிசர்வ்ஸ் ஒரு டிராவலிங் ரிசர்வ்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட். அதாவது ஸ்குவாட்ல இருக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் ஸ்குவாட்லயே யாருக்கா இன்ஜுரி அடிச்சு வெளியில இருந்து ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இவர் வந்து எடுத்துட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குஷ்மெய்னி வந்து ஒரு இந்தியன் F2 டிரைவர். அவர் வந்து F1க்கு இப்போ வந்து ப்ரோமோட் பண்ணிருக்காங்க இந்த டிராவலிங் ரிசர்வ்ஸ்ல ஆல்பைன் டீம்ஸ்ல. இது வந்து இந்தியன்ஸ்க்கு ஆஃப் கோர்ஸ் ஒரு ப்ராப்ளமான மொமெண்ட் தான். அதுக்கப்புறம் செகண்ட் டீம்ல பாத்தீங்கன்னா ஆஸ்டன் மார்டின், அந்த டீம்ல வந்து லான்ஸ் ஸ்ட்ரால், அதுக்கப்புறம் பெர்னாண்டோ அலோன்சோ விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபெராரில ஆஃப் கோர்ஸ் சார்ல்ஸ் லெக்லர்க் அண்ட் லூயிஸ் ஹாமில்டன். இந்த நியூஸ் உங்களுக்கு தெரியும், லூயிஸ் ஹாமில்டன் வந்து மெர்சடிஸ்ல இருந்து இப்போ ஃபெராரிக்கு வந்து இந்த சீசன்ல ஜாயின் பண்ணிட்டாரு. அங்க பெரிய ஒரு ஹிஸ்டரி லெகசியே விட்டுட்டு இப்போ இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ இதனாலயுமே இந்த சீசனை நிறைய பேர் ஃபாலோ பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்ல வந்து எஸ்டபன் ஆப்கான், அதுக்கப்புறம் ஆலிவர் பிளேயர்மேன் இருக்காங்க. கிக்ஸ் ஆவர்ல நிக்கோ ஹெல்கன்பர்கும் கேப்ரியல் போர்டோலெட்டோவும் விளையாட போறாங்க. மெக்லாரன்ல ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, அதுக்கப்புறம் லாண்டோ நாரிஸ் விளையாடுறாங்க. மெர்சடிஸ்ல ஜார்ஜ் ரசல், அதுக்கப்புறம் ஆண்ட்ரே ஆண்டோனெல்லி கிமி விளையாட போறாங்க. ரேசிங் புல்ஸ்ல ஐசாக் ஹாஜர், அதுக்கப்புறம் யுகி சுனோடா விளையாட போறாங்க. ரெட் புல் ரேசிங்ல மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், அவர் தான் லாஸ்ட் இயர் சாம்பியன், அவர் கூட சேர்ந்து லியம் லாசன் விளையாட போறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா வில்லியம்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ல அலெக்சாண்டர் ஆல்பன், அதுக்கப்புறம் கார்லோஸ் சைன்ஸ் டிரைவ் பண்ண போறாங்க. இதுதான் இந்த வருஷத்துக்கான அந்த 10 டீம், அதுக்கப்புறம் அதுல அந்த 10 கன்ஸ்ட்ரக்டர்ஸ், அதுக்கப்புறம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போற டிரைவர்ஸோட நேம்ஸ். சோ அப்படியே இப்போ இந்த சீசன் போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் சீசன் 2024 சீசன்ல யார் சாம்பியன் ஆனாங்க? ஆஃப் கோர்ஸ் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான். 437 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அவர் தான் சாம்பியன் ஆனாரு. அதுதான் நான் சொன்னேன், இந்த 24 ரேசஸ் நடக்கும் 24 டிஃபரெண்ட் சிட்டிஸ்ல. அதுல இது எல்லாமே சேர்த்து அந்த ஆக்ரிகேட் டோட்டல் பாயிண்ட்ஸ், ஒரு ரேசிங்ல நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த பொசிஷன் கம்மியாக பாயிண்ட்ஸ் கம்மியாயிட்டே வரும். இது எல்லாத்தையும் லாஸ்ட் ஆட் பண்ணி அவர் வந்து 437 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு, இன்க்ளூடிங் இந்த ஸ்பிரிண்ட் ரேசிங் எல்லாமே சேர்த்து. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல லாண்டோ நாரிஸ் மெக்லாரன் பலேடு, அவர் வந்து 374 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. தேர்ட் பிளேஸ்ல சார்ல்ஸ் லெக்லர்க், அவர் ஃபெராரி பலேடு 356 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 7th பிளேஸ்ல தான் லூயிஸ் ஹாமில்டன் முடிச்சாரு. மெர்சடிஸ் அவரோட ஃபைனல் சீசன் லாஸ்ட் சீசன் விளையாடிட்டு 223 பாயிண்ட்ஸ் எடுத்து அவர் அந்த சீசன்ல 7th பிளேஸ்ல முடிச்சாரு. அதே மாதிரி டீம் வைஸ் பாத்தீங்கன்னா டாப் பொசிஷன்ல போன வருஷம் மெக்லாரன் தான் வந்து 666 பாயிண்ட்ஸ் எடுத்து முடிச்சிருக்காங்க. மெக்லாரன் டீமுக்கு ஃபுல் நேம் வந்து மெக்லாரன் மெர்சடிஸ் தான். மெர்சடிஸ் தனியா ஒரு டீம் இருக்கு, மெக்லாரன் மெர்சடிஸ்னு ஒரு டீம் இருக்கு. ஆனா காமனா மெக்லாரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல ஃபெராரி வந்து 652 பாயிண்ட்ஸ் எடுத்து முடிச்சாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸ்ல ரெட் புல் ரேசிங் ஹோண்டா RBPT 589 பாயிண்ட்ஸ் எடுத்து முடிச்சிருக்காங்க. சோ இப்போ இந்த சீசனுக்கான நம்ம ஷெட்யூல் பாத்துறலாம். 2025 எந்த சிட்டிஸ்லாம் நடக்குது, எந்த வீக் எந்த டேட்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத பாத்துறலாம். ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஆஃப் கோர்ஸ் இந்த ஃப்ரைடே மார்ச் 14ல இருந்து 16th வரைக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரைடே வந்து 2 பிராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து அந்த கிரிட் யார் ஃபர்ஸ்ட் நிக்கணும் அந்த பொசிஷன் அந்த ஆர்டர் வைஸ்க்கான குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். சண்டே வந்து மெயின் ரேசிங் நடக்கும். சோ மார்ச் 14 to 16 மெல்பர்ன் ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ரேசிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இதான் சீசன் ஓபனர். அதுக்கப்புறம் ஷாங்காய் சைனால மார்ச் 21st to 23rd செகண்ட் ரேசிங் நடக்க போகுது. அதுக்கப்புறம் சுசுகா ஜப்பான்ல ஏப்ரல் 4 to 6 நடக்க போகுது. அதுக்கப்புறம் சாக்கி பஹ்ரைன்ல ஏப்ரல் 11 to 13. அதுக்கப்புறம் ஜெட்டா சிட்டில சவுதி அரேபியால ஏப்ரல் 18 to 20. அதுக்கப்புறம் மயாமில USA அதுல வந்து மே 2 to மே 4 நடக்க போகுது. அதுக்கப்புறம் இமோலா இட்டாலியன் சிட்டில மே 16 to மே 18 நடக்க போகுது. அதுக்கப்புறம் மொனாக்கோல மே 23rd to 25th நடக்க போகுது. அதுக்கப்புறம் மே 30th to ஜூன் 1st வந்து பார்சிலோனா ஸ்பெயின்ல நடக்க போகுது. அதுக்கப்புறம் மான்ட்ரியால் கனடால ஜூன் 13 to ஜூன் 15 நடக்க போகுது. ஸ்பீல்பர்க் ஆஸ்திரியால ஜூன் 27 to 29 நடக்க போகுது. சில்வர்ஸ்டோன் யுனைடெட் கிங்டம் யூகேல ஜூலை 4 to 6 நடக்க போகுது. ஸ்பா பெல்ஜியம்ல ஜூலை 25 to 27 நடக்க போகுது. புடாபெஸ்ட் ஹங்கரியில ஆகஸ்ட் 1 to ஆகஸ்ட் 3 நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஜான்வூட் நெதர்லாண்ட்ஸ்ல ஆகஸ்ட் 29 to 31 நடக்க போகுது. அதுக்கப்புறம் மோன்சா அகைன் இத்தாலியில செப்டம்பர் 5 to செப்டம்பர் 7 நடக்க போகுது. அதுக்கப்புறம் பாக்கு அசர்பைஜான் விடாமுயற்சி எடுத்த லொகேஷன், அங்க வந்து செப்டம்பர் 19 to 21 நடக்க போகுது. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல அக்டோபர் 3rd to 5th நடக்க போகுது. அதுக்கப்புறம் திரும்ப ஆஸ்டின் USAல அக்டோபர் 17 to 19 நடக்க போகுது.
அதுக்கப்புறம் மெக்சிகோ சிட்டி மெக்சிகோல அக்டோபர் 24 to 26 நடக்க போகுது. அதுக்கப்புறம் சாவோ பவுலோ பிரேசில்ல நவம்பர் 7 to நவம்பர் 9 நடக்க போகுது. அதுக்கப்புறம் லாஸ் வேகாஸ் யுஎஸ்ஏல நவம்பர் 20 to 22 நடக்க போகுது. அதுக்கப்புறம் லுசைல் கெத்தார்ல நவம்பர் 28 to 30 நடக்க போகுது. அதுக்கப்புறம் யாஸ் மரீனா அபுதாபில டிசம்பர் 5 to 7 நடக்க போகுது. இதுதான் லாஸ்ட் ரேசிங், இந்த வருஷத்துக்கான லாஸ்ட் ரேசிங். ஸோ இதுதான் இந்த ஹோல் ஷெட்யூல், எந்த சிட்டிஸ்லாம் நடக்க போகுது, லாஸ்ட்ல எந்த டிரைவர்ஸ் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ண போறாங்க, யார் இந்த வருஷத்துக்கான சாம்பியன் ஆக போறாங்க, அதுக்கப்புறம் எந்த கன்ஸ்ட்ரக்டர் அதாவது எந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் முடிக்க போறாங்க, எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து முடிக்க போறாங்க அப்படின்றது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லூயிஸ் ஹாமில்டன் இப்போ புது டீம்ல ஜாயின் பண்ணிருக்காரு. இதுக்காகவே நிறைய பேர் இந்த வருஷம் F1 ஃபாலோ பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் நான் அந்த F1 ஸ்பிரிண்ட் ரேசிங் பத்தி சொன்னேன். அதான் ரொம்ப ஸ்பீடா நடக்கும். 1/3 ஆஃப் F1 ரேசிங் தான் இந்த ஸ்பிரிண்ட் ரேசிங். அது வந்து ஒரு 6 சிட்டில 6 ரேசிங் நடக்க போகுது. அதுக்கான ஷெட்யூலையும் பார்த்துடலாம். அதான் நான் சொன்னல 1 to 8 டிரைவர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த ரேசிங்கான ஷெட்யூல் பார்த்துடலாம். அதான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியால சீசன் ஓபனர் நடக்க போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் நடக்கிற ரேஸே இந்த ஸ்பிரிண்ட் ரேசிங் தான். அது வந்து ஷாங்காய் சைனால மார்ச் 21 to 23 நடக்க போகுது. அதுக்கப்புறம் மயாமில சொன்ன ரேஸ் வந்து யுஎஸ்ஏல, அது வந்து மே 2 to May 4 அது வந்து ஸ்பிரிண்ட் ரேசிங் தான். அதுக்கப்புறம் ஸ்பா பிராங்கோஷாம்ஸ்ல பெல்ஜியம், அதாவது அங்க வந்து ஜூலை 25 to 27 நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஆஸ்டின் யுஎஸ்ஏல அக்டோபர் 17 to 19 நடக்க போகுது. அதுக்கப்புறம் சாவோ பவுலோ பிரேசில்ல நவம்பர் 7 to 9 நடக்க போகுது. அதுக்கப்புறம் லுசைல் கத்தார்ல நவம்பர் 28 to 30 நடக்க போகுது. இதுதான் வந்து இந்த ஸ்பிரிண்ட் ரேசிங்கான ஷெட்யூல். ஸோ தான் இதுதான் வந்து F1 மெயின் ரேசிங்கான ஷெட்யூலும், அதுக்கப்புறம் ஸ்பிரிண்ட் ரேசிங்கான ஷெட்யூலும். அதுக்கப்புறம் இந்த வீடியோல கவர் பண்ண நினைச்சது வந்து அதான், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபெராரி டீம்ல வந்து லூயிஸ் ஹாமில்டன் ஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இந்தியன் குஷ்மேனி வந்து ஆல்பைன் டீம்ல ரிசர்வ் ஸ்குவாட்ல இருக்காரு. இதெல்லாம் தான் மெயினா கவர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன். இது இல்லாம டபுள் ஹெட்டர்ஸ் அண்ட் ட்ரிபிள் ஹெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஐபிஎல்ல தெரியும் டபுள் ஹெட்டர்ஸ்னா ஒரே நாள்ல 2 மேட்ச் நடந்தா அதான் டபுள் ஹெட்டர். இது வந்து ரேசிங்ல தொடர்ந்து கண்டினியூஸா வீக்கெண்ட்ஸ் நடந்தா, அதாவது தொடர்ந்து 2 வீக் நடந்தா டபுள் ஹெட்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, அந்த மாதிரி தொடர்ந்து 2 ரேசிங் நடந்தா டபுள் ஹெட்டர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு அடுத்த வீக் 3வது வீக்கும் தொடர்ந்து நடந்துச்சுன்னா ட்ரிபிள் ஹெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோல மோஸ்ட்லி அதாவது என்ன சொல்றது, நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஆக்சுவலா F1 எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு, நிறைய லைக் ஃபவுல் பிளேஸ் இருக்கு. அதுல அந்த ஸ்போர்ட்டுக்கு தனி ஒரு நேச்சர் இருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல டச் பண்ணிருப்பேன். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஏன்னா நிறைய ஃபர்ஸ்ட் வீடியோ பேஸ் பண்ணி தான் நான் செகண்ட் வீடியோ இந்த வீடியோ போட்டேன். ஈவன் தோ இட் டுக் லாங் டேஸ் இன் பிட்வீன், நான் வந்து இந்த வீடியோ வந்து அதை பேஸ் பண்ணி தான் போட்டேன். இப்போ F1 சீசனும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை இந்த டைம்ல போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டேன். இன்னும் இந்த ஏரோ டைனாமிக்ஸ் ஆகட்டும், நிறைய இந்த பூஸ்டர் வச்சு ஸ்பீடா போறது, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, நிறைய ரூல்ஸும் இருக்கு. இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டவுட்ஸ் கேளுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். இல்ல அதுக்குன்னு ஒரு வீடியோ ரெக்வயர் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா ஒரு வீடியோவும் போடுவேன். இது இல்லாம இந்த வீடியோல 1950ல நான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னல, 1950ல நடந்த ரேசிங்க்கும் இப்போ இந்த 75 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த பிளாட்டினம் ஜூப்ளி, அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எந்தெந்த சிட்டிஸ்லாம் மாறி இருக்கு, அப்போ இருந்த ஸ்ட்ரக்சர் எப்படி, இப்போ இருந்த ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்ற ஒரு ஸ்லைட் டீடைல்ஸ் வந்து F1 ஆஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நான் லைக் ரீட் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ அதான் தி வெரி ஃபர்ஸ்ட் சீசன் 1950ல நடந்த சீசன்ல மொத்தமே 7 ரேசஸ் தான் இருந்துச்சு. இப்போ எப்படி நான் 24 ரேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும், அப்போ வந்து மொத்தமே 7 ரேசஸ் தான் நடந்துச்சு. அதுலயே 6 வந்து யூரோப்ல தான் நடந்துச்சு. ஒன்னே மட்டும் இந்தியானா போலீஸ் 500 யுஎஸ்ஏல நடந்துச்சு. அது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் தான். அதையுமே நிறைய டிரைவர்ஸ் வந்து அப்போ ஸ்கிப் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1953ல தான் அர்ஜென்டினால சர்க்கியூட்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒரு வெளியில வேற ஒரு சிட்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் அப்படியே நார்த் அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப்ல இன்னும் நிறைய சிட்டிஸ், அதுக்கப்புறம் ஓஷியானா, ஆஸ்திரேலியா இருக்க கான்டினென்ட், அங்க எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மற்ற எல்லா கான்டினென்ட்ஸ்லயும் எக்ஸ்பேண்ட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இதுல வந்து மொனாக்கோ, மோன்சா, அதுக்கப்புறம் சில்வர் ஸ்டோன், அதுக்கப்புறம் ஸ்பா, இந்த 4 சிட்டியுமே தான் 1950ல நடந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த சிட்டிஸ்லாம் மாறவே இல்லை, அப்படியே கான்ஸ்டன்டா இந்த சிட்டிஸ்ல அப்போல இருந்து இப்போ 2025 அதாவது இந்த 75 இயர்ஸும் வந்து இந்த 4 சிட்டிஸ்ல கண்டிப்பா ஒரு வருஷமும் ஒரு சர்க்கியூட் கிராண்ட் பிரிக்ஸ் நடந்துரும். சோ அதுதான் இதுலயுமே வந்து உங்களுக்கு அந்த 4 சிட்டிஸ்லயுமே நிறைய ஆஃப்கோர்ஸ் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் மாத்திட்டாங்க. நிறைய சர்க்கியூட்ஸ்லயே நிறைய சேஞ்சஸ் ஆகட்டும், நிறைய எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் மாத்தினதுக்கு அப்புறமும் பட் ஸ்டில் அந்த சிட்டிஸ்ல அதே சர்க்கியூட்ஸ், அதே பிளான்ஸ் எல்லாம் நடக்குது. சோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லாம ஃப்ளை அவே அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா ஃப்ளை அவே ரேசிங், ஃப்ளை அவே ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப்ல நடக்கிற ரேசஸ்லாம் ஓகே, மெயினா அங்க தான் ஆரிஜினேட் ஆச்சு. இது இல்லாம மத்த கான்டினென்ட், மத்த ஊர்ல எல்லாம் போய் விளையாடுறது பேர் ஃப்ளை அவே ரேசிங் சொல்லுவாங்க. ஏன்னா யூரோப் தான் வந்து மெயினா ஒரு ஹோம் மாதிரி பாக்குறாங்க F1 ரேசிங்க்கு. இங்க விட்டு மத்த கான்டினென்ட் எல்லா இடத்துலயும் போய் விளையாடுறதுனால ஃப்ளை அவே ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதான் இந்த வீடியோக்கு லைக்
இந்த கண்டென்ட் இப்போதைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், நீங்க போய் பாருங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அதான் திரும்ப ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு ரேசிங்ல மொத்தம் 10 டீம்ஸ் 10 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் விளையாடுவாங்க. நான் டீம் பேர்லாம் சொன்னா, அதுல பார்ட்டிசிபேட் பண்ண டிரைவர்ஸ் பேர்லாம் சொன்னேன். ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஒரு டீம்ல 2 டிரைவர்ஸ் விளையாடுவாங்க. ஸோ டோட்டலா 20 பேர். அந்த டீம்ஸ் தனியா இருக்கு, ஓகே. அதுதான் அந்த 20 டிரைவர்ஸ் தான் அந்த டீம்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறாங்க. ஸோ 20 பேர் எந்த பொசிஷன்ல முடிக்கிறாங்க, ஒரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் கம்மியாயிட்டே வரும். ஃபர்ஸ்ட் முடிச்சா 25 பாயிண்ட்ஸ். ஸோ நீங்க இந்த 24 ரேசிங் நடுவில் இந்த ஸ்பிரிட் ரேசிங்ல 8 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் வரும் நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் முடிச்சீங்கன்னா. ஸோ டோட்டலா அப்படியே எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து யாரு வின் பண்றாங்க அப்படின்னு உங்களை மாதிரி நானும் பார்க்க ஆர்வமா தான் இருக்கேன். அதே மாதிரி லூயிஸ் ஹாமில்டனுக்கு இப்போ இந்த புது ஃபெராரி அட்மாஸ்பியர் எப்படி இருக்க போகுது, லெக்லர் கூட ஓட்ட போறாரு, அவருமே ஒரு லெஜெண்டரி டிரைவர் தான், எப்படி அமைய போகுது. அதுக்கப்புறம் இந்தியன் அதான் சொன்ன ஆல்பைன் டீம் ரிசர்வ் ஸ்குவாட்ல குஷ்மேனி இருக்காரு. அவர் ஆனா மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு, பட் ஸ்டில் அவர் போய் ரிசர்வ் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணதே அவருக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னும் அந்த புது அட்மாஸ்பியருக்கு அவர் பழகிக்குவாரு, இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு ப்ரொஃபஷனலான ரேசிங் டீம்ல போய் ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது உங்களை மாதிரி நானும் பார்க்க ஆர்வமா தான் இருக்கேன். நிறைய தான் நான் சொன்னேன், நிறைய கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அதாவது அப்பப்போ ஏதாவது கான்ட்ரவர்சி இதுல பெருசா ஆகாது, பட் இல்ல தான் நான் சொல்றேன். அந்த ரூல்ஸ் ஓகே, இப்போ இந்த ரூல்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னு யோசனை கண்டிப்பா நானே ஒரு வீடியோ போடுவேன். இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல விடலாம். அதே மாதிரி சும்மா 2 லைன்ல ஆன்சர் பண்ற மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கமெண்ட் செக்ஷன்லயே ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோக்கான லிங்க்கும் இங்கே அனுப்புறேன். மோஸ்ட்லி அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், பட் ஸ்டில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இப்போ தான் நான் சொல்கிறேன், சாரி. ஸோ அதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.